அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th சோசியல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக ஒரு 119 கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிவிஷனாக ஜிகேனா ஒரு ஃபுல் ரிவிஷன், அது 6th to 12th வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழுக்கும் ஃபுல் ரிவிஷன் 6th to 12th வரைக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ பதிவுகளை கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். அப்போது காலையில் ஜிகே இல்லைன்னா தமிழ் வரும். அப்படி மாறி மாறி நம்ம பாட்டே வரலாம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஃபுல் ஜிகே இப்போ நம்ம 9th மட்டும் பார்க்காம ஜிகேவில் ஒரு ஃபுல் ரிவிஷன், தமிழில் ஒரு ஃபுல் ரிவிஷன் 6th to 12th. அதே மாதிரி ஜிகேவில் 6th to 12th என்னங்கிறத நாளையிலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஸ்பீடாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இன ஒதுக்கல் எனும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது? இன ஒதுக்கல் எனும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா ஆகும். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது என்ன? ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல் என்பது சரி. ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பயன்படுத்தி அவனை நாம் மீட்க முடியும். கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்கள் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? அது எந்த உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டமாகும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளவுன்னு பாருங்க, 30 நாட்களாகும். அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எந்த உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. அப்போது சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் என்னங்கிறது கேள்வி இருக்கு. 44வது சட்ட திருத்தமாகும். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இதில் சரியானவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 4 சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் என்பது தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று பாருங்க, உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். இதில் கூற்று காரணம் ஆப்ஷன் ஏ சரியான விடை தான். அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. ஐநா சபையின்படி எந்த வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார்? 18 வயது நிறைவு பெறாதோர் குழந்தை என ஐநாவால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதற்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது? இவங்க 2 பேருக்கு இணைந்து தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாட்டின் தேர்தல் முறை? இது இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையை நம்ம இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எந்த வகையான அமைப்பு? இந்திய தேர்தல் ஆணையம் என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுதந்திரமான அமைப்பு என்பது சரி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எந்த பிரிவு? இது அடிக்கடி பார்த்துருக்கோம். பிரிவு 324 தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவாகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? எந்த பகுதின்னு பாருங்க, பகுதி 15 தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதியாகும். பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது யார்? அரசியல் கட்சியை தேசிய கட்சியா அல்லது மாநில கட்சியாக அங்கீகரிப்பது ஆன்சர் தேர்தல் ஆணையம் என்பது சரி. அடுத்த ஒன்று கூற்று. இந்திய அரசியலமைப்பு
சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இதற்கு ஆன்சர் கரெக்ட் தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணத்திற்கான கூற்று விளக்குகிறது என்பது சரியான விடை. நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014ஆம் ஆண்டாகும். அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகளாகும். அடுத்த ஒன்று கூற்று காரணம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. காரணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை. இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ ஏன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை என்பது சரியான கூற்று தான். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறையின் பெயர் என்ன? ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி ஆகும். முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை எது? முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை தனி நபராட்சி என்பது சரி. முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறையின் பெயர் என்ன? முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறை சிறுகுழு ஆட்சியாகும். முன்னாள் சோவியத் யூனியன் எதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது? எந்த ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு தான் முன்னாள் சோவியத் யூனியன் ஆகும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல பாத்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், வாட்டிகன் என்பது மத குழுக்களாட்சி. அது பொருந்தாத ஒன்றாகும். ஆப்ரகாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் என்பது சரி. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்ற பகுதி எந்த பகுதின்னு பாருங்க. பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள் தான் பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்றிய பகுதியாகும். எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது? எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதென்ஸ்ல தான் மக்களாட்சி தோன்றியது. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? டெமோக்ரஸி என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. மக்களாட்சியில் இரும அதிகாரம் பெற்றவர்கள் யார்? மக்களாட்சியில் இரும அதிகாரம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் என்பது சரியான விடை. கீழ்கண்ட எந்த இது இரும வராது. கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ள நாடாகும். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு நம்ம இந்தியா என்பது சரி. அடுத்த ஒன்று கூற்று காரணம். நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். இதற்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணத்தை கூற்று விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இது கூற்று. காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. இதுல கூற்று காரணம் சரியானது. அதற்குரிய விளக்கம் என்பதும் சரிதான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. வாக்குரிமையின் பொருள் என்ன? வாக்குரிமை அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை என்பது சரியான விடை. பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது யார்? பிரதமரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆப்ஷன்ல பாருங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள் சபைக்கு 12 உறுப்பினர்கள் என்பது சரி. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952 என்பது சரி. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எந்த குழு? 1985 திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு GVK ராவ் மேத்தா குழு என்பது சரி. யார் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது? அது யார் காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி தான் உத்திரமேரூர் கல்வெட்டு விவரிக்கிறது. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தன? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டாகும். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகிறவர் யார்? ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியராவார். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எந்த முறை? சங்க காலத்தில் பயன்படுத்த எழுத்து முறை பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து முறை என்பது சரி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எந்த நூல்? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரி மற்றும் குதிரை வணிகர்களை பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் மகாவம்சா என்பது சரி. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் எந்த அரசன்? ஆன்சர் கரிகாலன் என்பது சரி. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு கரூர் புகழூர் கல்வெட்டு என்பது சரி. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார்? காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ ஆவார். அடுத்த ஒன்று கூற்று. பொருள் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்து சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். ரோமானிய ஆவணமான வியானா பாப்ரஸ் முசிறி உடனான வாணிகத்தை குறிப்பிடுகிறது. தமிழ் இலக்கண நூலான பத்துப்பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. இதுல எது சரி தவறு? ஆன்சர் இதுல 1 மற்றும் 2 சரி. இதுல பாப்ரஸ் பத்துப்பாட்டு இலக்கண நூலானங்கிறதெல்லாம் தவறான கூற்று. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது என்பது தவறுதான். காவிரி பூம்பட்டணத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது என்பதும் தவறு. சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதி. இது தவறு. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சோழர்களின் சின்னம் புலி, அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டனர் என்பது சரியான ஒன்று. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை என்னவென அழைக்கிறோம்? சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறைக்கு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு பெயர் பார்த்தீங்கன்னா மம்மியாக்கம் என்பது சரியான ஒன்று. சுமேரியர்களின் எழுத்து முறை என்னவாகும்? சுமேரியர்கள் எழுத்து முறை பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் என்பது சரி. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலை சிலை டேஸ் ஆகும். அது எந்த வகை வெண்கலை சிலைன்னு பார்த்தீங்கன்னா நடனமாடும் பெண் என்பது சரி. மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனர்கள் ஹைரோகிளிப்பிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள். கூற்று 3 பாருங்க. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன. பாபிலோனிய அரசரான ஹமுரோபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான், அதாவது கூற்று 4 தான். பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார் என்பது மட்டும் சரியான கூற்று. ஆப்ஷன் டி ஆகும். யாங்ஸி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. வு டி சீன பெருஞ்சுவரை கட்டினார். சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். தாவோயிசத்தை நிறுவியவர் மீனியஸ் என்ற சீன மரபு என்று கூறுகிறது. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் என்பது சரியான கூற்றாகும். பின் வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்கள் சரியான காலவரிசை எது? மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்கள். ஆன்சர் சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று கூற்று காரணம். மெசபடோமியா நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர். காரணம், அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா
கூற்று காரணம் சரி, ஆப்ஷன் பி. ஆனால் கூற்றை காரணத்தை சரியாக விளக்கவில்லை என்பது சரியான விடையாகும். கீழ் காண்பனவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்த மட்டில் முதன்மை மீட்பு குழு கிடையாது. அந்த ஒன்று எது அப்படின்னு பாருங்க. காப்பீட்டு முகவர்கள் என்பது சரி. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? அது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்திற்கான ஒத்திகையாகும். தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் எந்த எண்? 112 என்பது சரியான ஒன்று. புவியின் திடமான தன்மை கொண்ட மேற்புற அடுக்கை என்னவென்று அழைக்கிறோம்? புவியின் திடமான தன்மை கொண்ட மேற்புற அடுக்கை பார்த்தீங்கன்னா நம்ம புவி மேலோடு என்று அழைக்கிறோம். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை என்னவென்று அழைக்கிறோம்? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெளிக்கரு என்று அழைக்கிறோம். பாறை குழம்பு டேஸில் காணப்படுகிறது. பாறை குழம்பு எதில் காணப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க. கவசம் என்பது சரி. டயஸ்ட்ரோபிசம் எதனுடன் தொடர்புடையது? டயஸ்ட்ரோபிசம் என்பது பார்த்தீங்கன்னா மடிப்புகள் மற்றும் பிளவுகளுடன் தொடர்புடையது. புவி தட்டுகளின் நகர்வு எந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது? புவி தட்டுகளின் நகர்வு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆதியில் கோண்டுவான நிலப்பகுதி எந்த திசையை நோக்கி நகர்ந்தது? ஆதியில் கோண்டுவான நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி நகர்ந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எந்த கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது? நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கோண்டுவான நிலப்பகுதியின் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளவு என அழைக்கப்படுகிறது. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை என்னவென்று அழைக்கிறோம்? எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பை நம்ம பார்த்தீங்கன்னா எரிமலை வா என்று அழைக்கிறோம். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி என்னவென்று அழைக்கப்படுகிறது? புவி அதிர்வு உருவாகும் புள்ளி பார்த்தீங்கன்னா புவி அதிர்வு உருவாகும் புள்ளி கீழ் மையம் என்று அழைக்கப்படுகிறது. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் என்னவென்று அழைக்கப்படுகிறது? பாதைகள் சிதைவுறுதலும் அழிதலும் பார்த்தீங்கன்னா வானிலை சிதைவு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை என்னவென்று அழைக்கிறோம்? சமப்படுத்தப்படுதலை என்னவென்று அழைக்கிறோம்? அதற்கு பார்த்தீங்கன்னா நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல் என்று நாம் அழைக்கிறோம். ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் எது? ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் பார்த்தீங்கன்னா டெல்டா என்பது சரி. சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் எது? சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீராகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கு அப்படிங்கிறது உருவாக்கப்படவில்லை. மொரைன், ரிம்லின், எஸ்கர் இதெல்லாம் பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படுகிறது. காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நன்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் எது? காற்றுல ஒரு படிய வைத்த நிகழ்வு நன்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றடி வண்டல் என்று அழைக்கப்படுகிறது. கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தலாகும். எதன் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன? எதனுடைய அரித்தல் செய்யலாம் பார்த்தீங்கன்னா பனியாறு அதனுடைய அரித்தல் செய்கையினால் தான் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம்? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் தக்கான பீடபூமியாகும். உயிர் வாழ இன்றியமையாத வாயு எதுன்னு பாருங்க. ஆக்சிஜன் என்பது சரி. வளிமண்டலத்தின் கீழாக உள்ள அடுக்கு என்ன அடுக்கு? வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு பார்த்தீங்கன்னா கீழடுக்கு என அழைக்கப்படுகிறது. வானொலி எந்த அலைகளை பிரதிபலிக்கிறது? வானொலி பார்த்தீங்கன்னா இடையடுக்கு அலைகளை பிரதிபலிப்பது வானொலியாகும். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு என்ன? பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் என்பது சரியான விடை. நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் என்னவாகிறது? நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறைகிறது.
வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை என்னவென்று அழைக்கிறோம்? வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை சுருங்குதல் என்று அழைக்கிறோம். புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் எது? புவியோட முக்கிய ஆற்றல் மூலம் சூரியன் என்பது சரி. 5 வடக்கு முதல் 5 தெற்கு அச்சம் வரை பரவி உள்ளது என்ன மண்டலம்? ஆப்ஷன்ல பாருங்க, 5 வடக்கு முதல் 5 தெற்கச்சம் வரை பரவி உள்ளது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் என்பது சரி. அனைத்து வகை மேகங்களும் எந்த அடுக்கில் காணப்படுகிறது? அனைத்து வகை மேகங்களும் பார்த்தீங்கன்னா கீழடுக்கில் காணப்படுகிறது என்பது சரி. செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எது? செம்மறியாட்டு மேகங்கள் என அழைக்கப்படுவது இடைப்பட்ட படை மேகங்கள் என்பது சரியான விடை. பருவக்காற்று என்பது என்ன வகை காற்று? பருவக்காற்று என்பது பார்த்தீங்கன்னா காலமுறை காற்றுகள் தான் பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் என்னவென்று அழைக்கிறோம்? பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் பனி என்று நாம் அழைக்கிறோம். புயலின் கண் என்று அழைக்கப்படுவது என்ன? ஆப்ஷன் பாருங்க, புயலின் கண் என்று அழைக்கப்படுவது சூறாவளி ஆகும். காற்றின் செங்குத்து அசைவினை என்னவென்று அழைக்கிறோம்? காற்றோட செங்குத்து அசைவினை நம்ம காற்றோட்டம் என அழைக்கிறோம். பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு? பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசனை வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 57% என்பது சரி. இவற்றில் உணவல்லாத பயிர் எந்த பயிர்? உணவல்லாத பயிர் பார்த்தீங்கன்னா தென்னை என்பது சரியான விடையாகும். 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் எவ்வளவு? 14-15 நெல் உற்பத்தி திறன் 4429 கிலோகிராம் என்பது சரி. தமிழகத்தில் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே என்னவாக உள்ளது? தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி திறன் ஆகிய இரண்டுமே அதிகரித்துள்ளது என்பது சரியான விடை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள், நம்ம வடகிழக்கு பருவமழை நம்பித்தான் இருக்கோம், அது பொழியும் மாதங்கள் எதுன்னு பாருங்க, அக்டோபர் முதல் டிசம்பர் வரையாகும். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு கோடின்னு பாருங்க, 121 கோடியாகும். வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எந்த மாவட்டம்? வெளிக்குடியேற்ற பதிவில் நம்ம சென்னை தான் முன்னிலை வகிக்கிறது. 2015 ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவு அற்றோரின் சதவீதம் எவ்வளவு? 2005 தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்தவர்களில் கல்வி அறிவற்ற ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா 7% ஆகும். ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது எதற்காக? ஏழை மக்கள் இடம்பெயர்வதை மேற்கொள்வது அவங்க வாழ்வாதாரத்திற்காக என்பது சரி. பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? ஒரு பணியிடம் அப்படின்னா அது எந்த வயது வரை? 15 முதல் 60 வயது வரையிலான வயதை நாம் கணக்கிட முடியும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? எந்த இறங்கு வரிசை? இதில் முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை என்பது சரியான ஒன்றாகும். பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எந்த துறை? முதன்மை துறை, அதாவது வேளாண் துறை தான் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையாக நம்ம இந்தியாவில் உள்ளது. பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல? எது முதன்மை துறையை சார்ந்தது அல்லன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி, வேளாண்மை, சுரங்க தொழில், மீன்பிடி தொழிலாம் முதன்மை துறையை சார்ந்ததாகும். பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? இதில் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்னு பார்த்தீங்கன்னா காடுகள் என்பது சரியான விடை. மூன்றாம் துறையில் அடங்குவது என்ன? மூன்றாம் துறைனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல், சேவை துறை தான் மூன்றாம் துறையாக உள்ளது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று பட்டியல் ஒன்றை பொறுத்து வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு, இதற்கு சரியான விடை என்ன? வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் இது முதன்மை துறை.
உற்பத்தி, மீன் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் 2ஆம் துறை. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சார்பு துறையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் ஒழுங்கு அமைக்கப்படாத துறை. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படாத துறை பார்த்தீங்கன்னா தனியார் துறையாகும். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? பெரோசா துக்ளக் என்பது சரியான விடை. இது நம்ம பார்த்துருக்கோம். எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? அது எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. எந்த துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது? எந்த துறைங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியத்தை வழங்கும் துறையாகும். அடுத்த ஒன்று பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இதுல வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறுதொழில் என்பது பொருந்தாத ஒன்றாகும். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? அது எதன் அடிப்படையில்னா பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அது பொதுத்துறையா தனியார் துறையா என்று வரையறுக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று கூற்று காரணம். ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியானது. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடையாகும். தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யார்? தொழிலாளர்களை பணி அமர்த்துபவர்களாகவும் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் முதலாளி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில் தான் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன சமத்துவம்? கடைசி கேள்வி. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம் என்பது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 9th சோசியலில் நம்ம ஒரு 4 யூனிட், அதாவது ஐஎன்எம் சேர்த்தனா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை முதல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷனாக பார்க்குற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.